ஃபேஸ்புக்கில் நல்ல ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டுருக்க. இது நம்ம ஸ்டைலில் ஏதாவது குட்டையை கிளப்பலாமா? கிளப்பி விடுவோம். தனக்கு கொரோனா என சமூக தளத்தில் வீடியோ பரப்பப்பட்டதால் விரக்தி அடைந்த மதுரை கொரோனா பாதித்தவர்களை தனிமைப்படுத்த முகாம் அமைக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிய செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்டார். சோசியல் மீடியாவை தெரிவிக்க விடுறோம், இல்லாத ஒன்றை இருக்கின்ற மாதிரி நீங்கள் வச்சு செய்கிறோம். ஸ்டே ஃபார் ஹோம் நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலும் இந்த வாங்கிலாம் வேறு ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. ஃபோன் அடித்து சாவடிக்காது. இன்னும் மச்சான் எத்தனை டைம் கால் பண்ண அட்டனே பண்ண மாட்டேங்க. நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கா. அப்படி என்ன மச்சான் வதந்தியை பரப்பிட்டு இருக்க நீ? அது இருக்கட்டும், நீ என்னத்துக்கு வந்திருக்க? சரி, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கொரோனா பாசிட்டிவ் கன்ஃபார்ம் ஆகிட்டு மச்சான். என்னடா சொல்கிற? பொய் சொல்லாதடா. உண்மையில தான் மச்சான், நீ வேணா கால் பண்ணி கேளு. கொடு. கால் போதும் எடுக்க மாட்டேங்கடா. வேணா ட்ரை பண்ணி பாரு மச்சான். எடுக்க மாட்டேங்கடா. வாடா போய் பாப்போம். சரி இரு. நம்ம நண்பர்கள் எப்படி பதட்டப்படுகிற? இணையத்துல தேவையில்லாத வதந்தி நீ பரப்பினால எவ்வளவு மக்கள் எவ்வளவு பதட்டப்படுவாங்க. உண்மையை சொல்லு, உறுதியா சொல்லு, இணையத்துல வதந்தியை பரப்பாத.